ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 3 சவரன் வளையல் வாங்குறதுக்கு பிளான் பண்ண போகிறோம். கோல்டு சேவிங்ஸ் தான் இது. நம்ம டெய்லி யூஸ் வளையலா இல்லைனா ஃபங்க்ஷன் யூஸ் வளையலான்ட்டு நிறைய பேருக்கு தங்க வளையல் கையில் போடணுன்ட்டு ரொம்ப ஆசை இருக்கும். ஆனால் அதை வாங்குறதுக்கு ஸ்கிப் பண்ணிகிட்டே வருவாங்க. லேடிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஐட்டம் வாங்குறதுக்கே அவங்க ஸ்கிப் பண்ணிக்கிட்டே வருவாங்க. வீட்டுக்கு பசங்களுக்கு அது மாதிரி தான் வாங்குவதை தவிர அவங்களுடைய ஆசையை வாங்குறதுக்கு அவங்க அதை வாங்குறதுக்கு யூஸ் பண்ணவே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா 3 சவரன் தங்க வளையல் வாங்குறதுக்கு தான் நம்ம எப்படி வாங்க போகிறோம், எத்தனை வருஷத்தில் வாங்க போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் அது நம்ம டெய்லி யூஸ் பண்ண போகிற வளையலா இல்லைனா ஃபங்க்ஷன் யூஸ், வெறும் அக்கேஷன் எங்கன்னா போயிட்டு கழட்டி வைக்க போகிறோமா அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 3 சவரன் வளையல் வாங்குறதுக்கு நம்ம எப்படி பிளான் பண்ணலாம், எத்தனை வருஷத்தில் வாங்கலான்னு தான் பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி அது டெய்லி யூஸாக இல்லை ஃபங்க்ஷன் யூஸாக. டெய்லி யூஸாக இருந்தால் நல்லா உறுதியாக கம்பி பேங்கிள் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பேங்கிள் நீங்கள் வாங்குங்க. உள்ளே பிளாஸ்டிக்லாம் எதுவும் போட மாட்டாங்க. ஃபுல்லாகவே கோல்டுலேயே இருக்கும். ராட் பேங்கிள் அந்த மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க. நல்லா திக்காக இருக்கும், மொத்தமாக இருக்கும். சின்னதான மெலிசாக தான் இருக்கும் அந்த பேங்கிள். அது வாங்கலாம். ஃபங்க்ஷன் யூஸ்னால் நல்லா ப்ராடாக பார்க்குற மாதிரி நல்லா பார்வையாக இருக்கும். உள்ளே வேணால் பிளாஸ்டிக்லாம் போட்டுக்கலாம். அந்த மாதிரி பேங்கிள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் யூஸ் போயிட்டு கலட்டி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் நல்லா பார்வையாக இருக்கும் அந்த பேங்கிள். நீங்கள் எந்த பேங்கிள் வாங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பாருங்கள். சில பேர் டெய்லி கையிலேயே போட்டுக்கணும், எனக்கு தங்க வளையல் கையிலேயே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கும் அந்த மெலிசான சொன்ன பேங்கிள் வாங்கிக்கோங்க. ஃபங்க்ஷன் யூஸ் நல்லா கை நிறைய ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு கலட்டி வைக்கணும் அப்படின்றவங்களுக்கு ஃபங்க்ஷன் யூஸ் வாங்குங்க. இப்போ நீங்கள் டார்கெட் பண்ணணும், எத்தனை வருஷத்தில் நம்ம இந்த வளையல் வாங்க போகிறோம். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம். 3 சவரன்றதுக்காக நான் மினிமம் ஒரு 3 வருஷமாச்சு நான் சொல்கிறேன். அப்படி இல்லை என்னால் சேர்க்க முடியும்னா 1 வருஷத்தில் சேர்க்க முடிஞ்சால் கூட நீங்கள் 1 வருஷத்தில் வாங்கிக்கோங்க. 2 வருஷத்தில் சேர்க்க முடிஞ்சால் 2 வருஷத்தில் வாங்கிக்கோங்க. நான் 2 வருஷத்தில் கேல்குலேஷன் பண்ணி நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்ட்டு தான் டார்கெட் வச்சு பார்க்க போகிறோம். இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 6730 வருது இன்றைக்கி கோல்டு ரேட்டு. நம்ம வாங்குறது 2 வருஷம் பிளான் பண்ண போகிறோம். வெறும் கோல்டு ரேட் மட்டும் கேல்குலேஷன் பண்ணால் 6730 டு 24 போட்டால் 1,61,520 வருது. கோல்டு ரேட் மட்டும். வேஸ்டேஜு, ஜிஎஸ்டி இதெல்லாம் நான் எதுவுமே கன்க்ளூட் பண்ணலை. இது மாதிரி நீங்கள் கோல்டு ரேட் மட்டும் இன்றைக்கி ரேட்டுக்கு நான் எடுத்து வச்சுட்டு மீதி என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 3 சவரன்னா எவ்வளோ அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு சவரன்னா ஃபஸ்ட்டு 8 கிராம் வருது. அப்போ 3 சவரன்னா 24 கிராம் வரும். ஃபஸ்ட்டு இந்த பேசிக்காக இதை மட்டும் என்னன்றது தெரிஞ்சுங்க. ஒரு சவரன்னா 8 கிராம் வரும். நிறைய பேர் 8 சவரனா அப்படின்றா கேட்குறீங்க. இல்லை, ஒரு சவரன்னா 8 கிராம் அப்படி தான் கணக்கு. மினிமம் 2 வருஷம் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். 2 வருஷத்தில் எப்படி சேவிங்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 12 கிராம் சேவிங்ஸ் பண்ண போகிறோம். 2 வருஷத்துக்கு 24 கிராம் சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி வருது. கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 7000 ரூபாய் வர வரைக்கும் நம்ம வரும் அப்படின்றது ஒரு டார்கெட் மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு 7000 வரும் அப்படின்னா 7000த்துக்கு நம்ம கோல்டு ரேட் கேல்குலேஷன் பண்ணி எப்படி நம்ம சேவிங்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கோல்டு சீட்டு தான் போட போகிறோம். கோல்டு சீட் பார்த்திங்கன்னா ஒரு 11 மந்த் பிளான் போட போகிறோம். அது இல்லாமல் நோ வேஸ்டேஜ் ஸ்கீம் தான் போட போகிறோம். மந்த் ஆன் மந்த் 7000 பே பண்ணுறீங்க அப்படின்னா கிராம் பேசஸ் ஸ்கீம் தான் போட போகிறோம். அந்த கிராம் பேசஸ் பண்ணும்போது மினிமம் என்ன கிராம் வரும்ன்றது நான் கேல்குலேஷன் போடலை. ஏன்னா அமௌண்ட் பேசஸ்லேயே தான் சொல்லியிருக்கேன். 7000 இன்ட்டு 11 மந்த் போட்டிங்கன்னா 77,000 வருது. அப்போ நீங்கள் டிவைடட் பண்ணிங்கன்னா 11 கிராம்ஸ் பக்கம் வருது. 77 டிவைடட் 7000 போட்டிங்கன்னா 11 கிராம்ஸ் வருது. நீங்கள் சீட்டில் மட்டுமே 11 கிராம்ஸ் சேவிங்ஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு கோல்டு காயின்ஸ் மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட் உங்கள்கிட்ட கையில் கிடைக்கும் போது அமௌண்ட் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா மினிமம் ஒரு 2 கிராம்ஸ் ஆச்சு சேவிங்ஸ் பண்ண பிளான் பண்ணுங்கள். பொங்கல் அப்போ பார்த்திங்கன்னா 1 கிராம் வாங்கலாம். அக்ஷய திதி, பர்த்டே, தீபாவளி இந்த மாதிரி நீங்கள் பிரித்து எப்படி வேணால் சேவிங்ஸ் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 2 கிராம்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் டைமில் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக வாங்க. இப்போ 11 இது ஒரு 2 பார்த்திங்கன்னா 13 கிராம் பக்கம் சொல்லியிருக்கேன். ஆனால் நான் கேல்குலேஷனுக்கு கம்மியாக தான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் அதை. இப்போ நீங்கள் கோல்டு சீட்டில் கிராம் பேசஸ் ஸ்கீம் போடுங்க. அதில் நீங்கள் காயின்ஸாக ஃபஸ்ட்டு வாங்குங்க. நீங்கள் கோல்டு அந்த நேரத்தில் வாங்காதீங்க. சீட்டு போட்டு காயின்ஸாக வாங்க. ஒன் டைம் டெபாசிட்ஸ் பிளான் அந்த கடையிலே இருக்குதான்ட்டு நீங்கள் பாருங்கள். ஆல்ரெடி நான் நிறைய ஷோரூம் பற்றி சொல்லியிருக்கேன். ஒன் டைம் டெபாசிட் இப்போ லேட்டஸ்ட்டாக ஜிஆர்டியில் இருக்குது, லலிதா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை,
தங்கமயில் இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய கடைகள் இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த கடை தேவையோ அந்த கடையில் வந்து நீங்கள் சீட்டு போட்டுக்கோங்க. சீட்டு போட்டுட்டு அந்த ஒன் டைம் டெபாசிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் வேஸ்டேஜ் வந்து அவங்களே வந்து பேர் பண்ணிக்கிற மாதிரி பார்த்து எந்த கடை உங்களுக்கு பெஸ்ட் ஆகுதோ அதில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சீட்டு போட்ட காயின்ஸை வந்து அந்த ஒன் டைம் டெபாசிட்லேயே வந்து டெபாசிட் பண்ணிடுங்க. நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது மினிமம் வந்து நான் சொல்கிறது வந்து சீட்டில் வந்து ஒரு 10 கிராமாச்சும் உங்கள்கிட்ட சேரும் அப்படின்னு தான் சொல்கிறீங்க. ஏன்னா 11 கிராம் பக்கம் வருது. நான் வெறும் 10 கிராம் தான் சொல்கிறேன். ஏன் கம்மியாக சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஸ்கீம் வந்து நம்ம போட்டால் ஃப்யூச்சரில் வந்து அது அதிகமானாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை. கரெக்டாக 24னா 24லேயே நம்ம வாங்க மாட்டோம். 25, 26 1 கிராம் 2 கிராம் முன்ன பின்ன வாங்குவோம். ஆனால் நான் மினிமமாக வந்து 10 கிராம்ஸ்னு சொல்லியிருக்கேன். 2 கிராம்ஸ் வந்து நீங்கள் வந்து காயின்ஸ் வாங்குவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு 2 கிராம்ஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிராம்ஸ் பக்கம் வந்து ஒரு வருஷத்தில் வந்து அடுத்த வருஷம் நீங்கள் டெபாசிட் பண்ணிவிடுங்க. டெபாசிட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நோ வேஸ்டேஜ் ஸ்கீமில் வந்து டெபாசிட் பண்ணிங்கன்னா அது ஒரு 11 மந்த்து ஸ்கீம் தான் ஆகும். இப்போ வந்து நீங்கள் செகண்ட் இயருக்கு பிளான் பண்ணிக்கோங்க. செகண்ட் இயர் பிளான் பண்ணி சேம் அதே மெத்தட் தான். நீங்கள் வந்து 7,000 வந்து சீட்டு வந்து போட ஆரம்பிங்க. சேம் 7,000 11 மந்த்து 77,000. அப்போ 77,000 செகண்ட் இயர் வந்து ஒரு 7,500 பக்கம் வந்து கோல்டு ரேட் வரலான்ட்டு என்னோட கணிப்பு. 7,500 வந்துச்சுன்னா 10.26 கிராம் வரும். இதுலேயும் வந்து 10 கிராம் வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி வருது. செகண்ட் அகெயின் பார்த்திங்கன்னா செகண்ட் இயர் வந்து கோல்டு காயின் வந்து சேவிங்ஸ் பண்ணுறோம். செகண்ட் இயர் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு பொங்கல், தீபாவளி, பர்த்டே, அந்த மாதிரி அக்ஷய திதி அந்த மாதிரிக்கு வந்து ஒரு 2 கிராம்ஸ் வந்து சேவிங்ஸ் பண்ணுறோம். அப்போ டோட்டலாக மொத்தம் இந்த செகண்ட் இயரில் பிளான் பண்ணி இந்த ஃபஸ்ட் இயர் பிளான் பண்ணி எவ்வளோ கிராம்ஸ் வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இயர் டோட்டலாக வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து சீட்டு போடுறோம். 10 கிராம் வந்து சேவிங்ஸ் பண்ணுறோம். செகண்ட் இயர் அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து 2 கிராம்ஸ் வந்து சேவிங்ஸ் பண்ணுறோம். செகண்ட் இயருக்கு சேம் அதே மாதிரி 10 கிராம் சேவிங்ஸ் பண்ணுறோம். 2 கிராம்ஸ் காயின்ஸ் வாங்குகிறோம். அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா 24 கிராம்ஸ் பக்கம் வந்து நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணுறோம். இந்த 2 வருஷத்தில் மந்த்லி 7,000 வந்து நீங்கள் சீட்டு வந்து பே பண்ணுங்கள். அந்த சீட்டு கட்டுற இடத்துல வந்து ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் இருக்குதான்னு பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு சீட்டு போடுற அமௌண்ட்டில் வரதை வந்து காயினாக வாங்கி அவங்கக்கிட்டே வந்து டெபாசிட் பண்ணிவிடுங்க. செகண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்டே சீட்டு போடுங்க. சீட்டு போட்டுட்டு அதில் வந்து நோ வேஸ்டேஜ் ஸ்கீம் போங்க. அப்போ வந்து அதுவும் மெச்சூர்ட் ஆகும். ரெண்டுமே அப்போ மெச்சூர்ட் ஆகும்போது அந்த ஒன் டைம் டெபாசிட்டையும் நீங்கள் சேர்த்து இந்த சீட்டையும் ஆட் பண்ணி நீங்கள் வாங்குறதுக்கு தான் பிளான் பண்ணுறோம். இப்போ 24 கிராம் சொல்லியிருக்கிறேன். அது இல்லாமல் வந்து நம்ம வந்து 24 வந்து நான் கரெக்டாக வந்து 24 ஆனில் 24க்கு மேலேயே நீங்கள் வாங்கலாம். ஏன் வந்து நான் 24ன்னு சொல்கிறேன்னா நீங்கள் வாங்குகிற பேங்கிள் வந்து 1 கிராம் 2 கிராம் வந்து கொஞ்சம் நல்லா எனக்கு பார்வையாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகிறேன் அப்படின்னா அந்த வந்து எக்ஸ்ட்ரா கேல்குலேஷன் பற்றி தான் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் வந்து 11 கிராம்ஸ் வர இடத்துல தான் 10 கிராம்ஸ்னு சொல்கிறேன். இந்த 2 கிராம்ஸ் காயின் வாங்குகிற இடத்துல உங்களால் 3 கிராம்ஸ் காயின் வாங்க முடிஞ்சிச்சுன்னா இன்னும் கூட உங்களுக்கு வந்து கோல்டு வந்து வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன ஸ்கீம் எல்லாமே வந்து நோ வேஸ்டேஜ் ஸ்கீமில் நீங்கள் போய் வாங்கினா தான் நமக்கு வந்து பெனிஃபிட்டு. இப்போ 24,000 இன்ட்டு 7,000 மினிமம் வந்து இன்றைக்கி கோல்டு ரேட் விற்கிது அப்படின்னா அதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 1,68,000 வருது. அதுக்கு வந்து 3% ஜிஎஸ்டி கம்பல்சரி நம்ம தான் கட்டணும். 5,040 வந்து ஜிஎஸ்டி மட்டும் கட்டணும். சப்போஸ் வந்து அந்த கோல்டு ரேட் வந்து 7,500 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா 1,80,000 வருது. அதுக்கு 3% ஜிஎஸ்டி போட்டால் 5,400 வருது. அப்போ வந்து இந்த வேஸ்டேஜ் காசுக்கும் நம்ம தனியாக சும்மா உங்கள் வீட்டில் இருக்கிற சில்லற காசு எதனா புது நோட்டு அதுன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு உண்டியல் ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு பிளாஸ்டிக் டப்பா இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு உண்டியல் வச்சு அதில் வந்து உங்கள் கிடைக்கிற காசெல்லாம் நீங்கள் அதில் மிச்சம் பண்ணிகிட்டே வாங்க. கடைசியில் 2 வருஷம் கழிச்சு தான் நம்ம வந்து வாங்க போகிறோம். அப்போ வந்து இந்த மாதிரி பெரிய தொகை வேணும். ஃபஸ்ட் இயருக்கு வாங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 கிராமுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து நம்ம வாங்குற மாதிரி வரும். அதுக்கும் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த லாஸ்ட்டாக ஃபைனலாக வாங்குறதுக்கும் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணே வாங்க. இதில் வந்து நமக்கு கோல்டு வந்து உங்களுக்கு இருக்குது எக்ஸ்ட்ராவாக இது ஜிஎஸ்டியில் கழிச்சிக்கலாமான்னு கேட்பாங்க. அந்த தப்பை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து கோல்டை வந்து நம்ம கோல்டாக தான் வாங்கணும். அதை வந்து ஜிஎஸ்டிக்கு வந்து பயன்படுத்தாதீங்க. நிறைய பேர் அந்த மாதிரி கூட பயன்படுத்துகிறாங்க. எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து மில்லிகிராம் கோல்டு இருக்குது, நான் இதை வந்து ஜிஎஸ்டிக்கு கழிச்சிடுவான்னு கேட்பாங்க கடைகளில். நீங்கள் அதை பண்ணாதீங்க. எனக்கு மில்லிகிராம்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு சின்னதாக எதனா கொடுங்க, இல்லை சின்ன தோடு வாங்குங்க, இல்லை நோஸ் பின் வாங்குங்க. நாளைக்கு வந்து கோல்டு வந்து நமக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் கோல்டோட வேல்யூ எப்பவுமே கோல்டு தான். ஜிஎஸ்டிக்கு எப்படி தான் நம்ம வரப்போது தெரிஞ்சுதான் அந்த சீட்டே போடுறோம். அதுக்கு ஜிஎஸ்டிக்கு நீங்கள் தனியாக வந்து சேவிங்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. 2 வருஷத்தில் வந்து நீங்கள் கோல்டு வந்து நீங்கள் வாங்கணும், பேங்கிள் வாங்கணுன்னா இது மாதிரி கேல்குலேஷன் பண்ணி வாங்குங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஓல்டு கோல்டு வச்சுருக்கீங்க, நான் எது எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படியே வந்து நீங்கள் வந்து வெயிட்டிங் பண்ணுங்கள். ஒரு 11 மாதம் வெயிட் பண்ணி ஒரு ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் அதே மாதிரி சொன்ன மாதிரி ஒன் டைம் டெபாசிட்
ஸ்கீம் போயிட்டு நோ வேஸ்டேஜில் போயிட்டு எடுங்க. 11 மாதம்ன்றது கரெக்டாக நீங்கள் 11 மாதம்னாலும் எந்த மாதம் நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க, ஒரு 5 மாதம் 6 மாதம்னா அதுக்கேற்ற மாதிரி வேஸ்டேஜ் வந்து அவங்க வந்து ஃப்ரீ பண்ணி தருவாங்க. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டைரெக்டாக காசு கொடுத்து வாங்குறது வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அதில் கொடுக்குற வேஸ்டேஜே மினிமம் வந்து ஒரு 2 கிராம் ஆச்சு நம்மக்கிட்ட வரும். பேங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் பேங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 8 அந்த மாதிரி கூட கிடைக்கும். ஆனால் ஃபங்க்ஷன் யூஸ் பேங்கிள் பார்த்தீங்கன்னா 7 to 15% வரைக்குமே வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பேங்கிள் இருக்கும். ஏன்னா அந்த வேஸ்டேஜ் எல்லாம் நமக்கு வந்து வேஸ்ட்டாக போகிற சார்ஜஸ் தான். நீங்கள் வந்து பார்த்து வாங்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ்க்குன்றது எப்படின்றது, ஃபங்க்ஷன் யூஸ் எப்படின்றது வாங்கணும்னு நான் பிகினிங்லேயே சொல்லிட்டேன். நீங்கள் வந்து ஜிஎஸ்டிக்காக வந்து வாங்குறதா நமக்கு அர்ஜென்ட் கிடையாது. கோல்டு எப்போயுமே வந்து அர்ஜென்ட்டாக நம்ம வந்து வாங்கணும்னு நினைக்காதீங்க. சேவிங்ஸ் பண்ணி நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கினா தான் அந்த கோல்டோடைய வேல்யூ நமக்கு வந்து தெரியும். நீங்கள் வெயிட்டிங் பீரியட் போட்டே கூட வாங்க, அதில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய அமௌண்ட் வந்து மிச்சமாகும். நீங்கள் கோல்டு வாங்குறதுக்கு இதுதான் வந்து நான் சொல்கிற டிப்ஸு. உங்களுக்கும் வந்து 3 சவரன் வளையல் வாங்கணும்னா நீங்கள் இந்த பிளான் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.